வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. அது அண்ணன் ஒரு வீடியோ எடுக்க சொன்னாங்க. இப்போ நேற்று டிசம்பர் 1 அன்றைக்கி வந்து டிசம்பர் 1 11:15 சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறினேன். இப்போ குவாரண்டைனில் இருக்கிறேன் 2 நாள் 3 நாள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரில. சின்ன ரூமு, அதை பற்றி சும்மா ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஏசி ரூம் தான், ஓகேங்களா. ஒரு ஏசி ரூமு லாக் பண்ணியிருக்கனால வெளிலேருந்து எடுக்க முடியாது. ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்துட்டேன். ஸோ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சொன்னால் அந்த கார்டு கொடுப்பாங்க இல்லையா, கார்டு கீ. ஸோ அந்த கீ தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியுது. இல்லைனா எதுவும் லைட்டு சுவிட்சு ஃபேனு எதுவுமே போட முடியாது. அது சுவிட்சு இங்கே உள்ளது சும்மா நார்மலாக பாத்ரூம் சுவிட்சு, ரூம் சுவிட்சு இதெல்லாம் இருக்குது. இது இந்த ஏசி ஸ்ட்ரக்சர், ஏசிக்காக உள்ள ரிமோட்டு கிடையாது. ரிமோட்டு கையில் கொடுக்க மாட்டாங்க, இதான் ஆப்ரேஷன் பண்ணுறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் லைக் சேரு, ஒரு லேண்ட்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹாட் வாட்டர் கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வரப்போ 2 வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டேன். 2 வாட்டர் பாட்டிலு, தென் 2 கப்பு. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த டீ காஃபி போகிறதுக்கு சுகர். நார்மலாக நம்ம ஃப்ளைட்டில் வரது பார்த்துருவோம். ஃப்ளைட்டில் ஆமாம் சில பேர் அப்போ தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுகரு, தென் இது டீ போடுறதுக்கான கிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பால் மில்க்குக்காக. இது வந்து காஃபி, நெஸ்கஃபே காஃபிக்காக, ஓகேங்களா. சும்மா அது ஹாட் வாட்டரில் கலந்து குடிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு தான். நான் சும்மா தான் திறந்து பார்த்தேன், என்னடா அது பீரோ மாதிரி சின்னதாக கபோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃப்ரிட்ஜு. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. தேவையான யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அடுத்து ஒரு டிவி வச்சுருக்காங்க. டிவி ஆனால் ஒர்க் ஆகலை. செட்டாப் பாக்ஸ் எதுவும் இல்லை போல். ஏதோ வந்துச்சு, உள்ளே போய் பார்த்தேன் ஏதோ கனெக்ஷன் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் இருக்குது. இது எல்லாமே ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இது ஏதோ வச்சுருக்காங்க, ஏதோ என்னென்னு பார்ப்போமா. ஏதோ ஓப்பன் லாக்கர் வச்சுருக்காங்க. இப்போ தான் நான் போய் டீட்டெயிலாக பார்க்குறேன். லாக்கர் ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெட்டு, 2 பேர் படுக்கிற மாதிரி நல்லா குஷனாக நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது சாப்பாடெலாம் வந்து நாங்கள் இப்போ தான் மதியம் தான் வந்தோம். ஒரு 11 மணி இருக்கும், அப்போ தான் வந்து சேர்ந்தோம். ஸோ இப்போ மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட்டு ஈவினிங்லாம் என்னென்னு தெரில. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான இடத்த காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் அவ்வளோ பளபளன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பாத்ரூம் இந்த கிளாஸ் கண்ணாடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம பெரிய ஹோட்டல் போனவங்களாம் நல்லா தெரியும். நம்ம சும்மா ஒரு 1000 ரூபா 1500 அந்த மாதிரி லாட்ஜில் தங்கிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்காது அம்யூனிட்டிஸ்லாம். ஸோ அதுக்காக தான் டவல் வந்து ஒரு 5 செட்டுக்கிட்ட வச்சுருக்காங்கப்பா. ஒரு 1 2 3 4 கீழே ஒன்று வச்சுருக்காங்க. 5 செட் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இதெல்லாம். நார்மலாக இங்கே வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி இருக்க ஏதோ கனெக்ஷன் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் இருக்குது. இது எல்லாமே ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இது ஏதோ வச்சுருக்காங்க, ஏதோ என்னென்னு பார்ப்போமா. ஏதோ ஓப்பன் லாக்கர் வச்சுருக்காங்க. இப்போ தான் நான் போய் டீட்டெயிலாக பார்க்குறேன். லாக்கர் ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெட்டு, 2 பேர் படுக்கிற மாதிரி நல்லா குஷனாக நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது சாப்பாடெலாம் வந்து நாங்கள் இப்போ தான் மதியம் தான் வந்தோம். ஒரு 11 மணி இருக்கும், அப்போ தான் வந்து சேர்ந்தோம். ஸோ இப்போ மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட்டு ஈவினிங்லாம் என்னென்னு தெரில. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான இடத்த காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் அவ்வளோ பளபளன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பாத்ரூம் இந்த கிளாஸ் கண்ணாடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம பெரிய ஹோட்டல் போனவங்களாம் நல்லா தெரியும். நம்ம சும்மா ஒரு 1000 ரூபா 1500 அந்த மாதிரி லாட்ஜில் தங்கிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்காது அம்யூனிட்டிஸ்லாம். ஸோ அதுக்காக தான் டவல் வந்து ஒரு 5 செட்டுக்கிட்ட வச்சுருக்காங்கப்பா. ஒரு 1 2 3 4 கீழே ஒன்று வச்சுருக்காங்க. 5 செட் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இதெல்லாம். நார்மலாக இங்கே வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு அண்ட் தென் சின்னதாக கிட்டு வந்து வச்சுருக்காங்க. 2 நாள் தங்குறதுக்கு ஏற்றது மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர் கேப். ஷவரில் அங்கே ஷவர் இருக்குது. ஷவரில் குளிக்கிறப்போ தலையில் மாட்டி இருக்குது மேல் குளிக்கிறோம் அப்படின்னா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேக்னு போட்டுறாங்க. என்ன இருக்குன்னு தெரில, ஏதாச்சும் சானிட்டரி அந்த மாதிரி இருக்கும் போல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோஷன், மாய்ஸ்சரைசர் லோஷன் வச்சுருக்காங்க. அண்ட் தென் டென்டல் கிட் வச்சுருக்காங்க. டென்டல் கிட்னால் அது ஒன்றும் இல்லை, அந்த ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு இதாக தான் இருக்கும். 2 கிளாஸ் இங்கே வச்சுருக்காங்க. தண்ணி குடிக்கிறதா இருக்குன்னு தெரில, அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு வாஷ் பேஷன் இங்கே இருக்குது. இது ஷவர் பாத்ரூம் வந்து குளிக்கிற இடம். ஷவரு இங்கே இந்த ஷவர் மேலே விட்ருக்கு, இங்கே கீழே இந்த இது இருக்குது ஹேண்ட் ஷவரு. ஒரு இது என்னது கண்டிஷனிங் ஷாம்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கண்டிஷனிங் ஷாம்பு ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது ஷவர் ஜெல்லுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ இவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ 2-3 நைட்டுக்கு தங்குறதுக்கு $463 போட்டுருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. நம்ம நார்மலாக போடுவாங்க, நம்ம நாட்டில் போடுவாங்க இல்லையா, டோட்டல் ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரி அதை போட்டு $463 போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 369 397 எவ்வளோ போட்டுருந்துச்சு, எல்லாம் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து $463 போட்டுறாங்க 3 நாளைக்கு. ஸோ இதுதான். பட் ஆனால் ஏஜென்சியில் அது எவ்வளோ வாங்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. இவ்வளோ கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அண்ணன் ஒரு வீடியோ எடுத்து காமிக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். ஒரு 2 நாள் தங்கிட்டு இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். சரி, ஓகே, நம்ம தேங்க்ஸ் எல்லாருக்கும்.